திடீர் எடை குறைவுக்கு காரணம் என்ன, எப்படி சரி செய்வது? சில பேர் பார்த்தா திடீர்னு எடை குறைஞ்சிட்டே போகும். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. உங்களுக்கு என்ன காரணம்னு தெரியாது. நான் 2-3 காரணம் சொல்கிறேன், ஏதோ ஒன்று சரியாக்கலாம். காரணம் 1, வயிற்றில் பித்தம் ஓவராகி புழு பூச்சிகள் அதிகமானால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை அது சாப்பிட்ருக்கும். சில பேர் பார்த்தா 10 இட்லி சாப்பிடுவாங்க, 10 நிமிஷம் மறுபடியும் கபகபான பசிக்கும். சொல்லுவாங்க எதுக்கு சாப்பிட்றோம், இது நிறைய பசிக்குதும்பாங்க. ஹலோ, உங்களுக்கு பசி வரல, அந்த புழு பூச்சிக்கு பசி வருது. அது சாப்பிடுறது கேட்குது. அதுக்கு தான் 3 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு சாப்பிடணும்னு ஏன் சொல்கிறோம்னா, இதான் புழு பூச்சி இருந்தால் அடிச்சுட்டு போயிடும். ஒரு இட்லி சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டும். ஸோ முதல் பாயிண்ட், வயிற்றில் பித்தம் புழு பூச்சி இருந்தால் அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அதுக்கு சாப்பிட்ரும், நமக்கு கிடைக்காது. கழிவுகள் அதிகமாகறனால உருவாகுது. பூச்சி ஏன் உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்றோம், மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடணுமா? பசி எடுக்காமல் சாப்பிட்றனால பழைய குப்பை இருக்கு இல்லையா, மலம் போயிட்டு மறுபடியும் சாப்பிட்டு மலம் போகணும். ஏற்கனவே மலம் இருக்கும்போது மறுபடியும் சாப்பிட்டு கழிவுகள் அதிகமாகும் பொழுது, நான் சொன்னேன் இல்லையா, கழிவுகள் அதிகமாகும் பொழுது அதுக்குள்ளிருந்து கிருமிகள் உருவாகும். இப்போது ஒரு தயிர் இருக்குது, உங்கள் வீட்டில் வச்சுருங்க, தொடவே தொடாதீங்க, ஒரு டம்ளரில் வச்சுருங்க. 4 நாளுக்கு அப்புறம் பாருங்கள் புழு இருக்குது. அதில் அந்த புழு எங்கேருந்து வந்துச்சு? தயிர் கெட்டு போய் புழுவாக மாறிடுச்சு. சாப்பாடு வைக்க அதில் புழு வரும், அரிசி வைங்க புழு வரும். அது மாதிரி வயிற்றுக்குள்ளே கெட்டுப்போன உணவு தான் புழு பூச்சிகளை உருவாக்குது. அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டு உட்காந்துருக்கும். அதனால் 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிட்டா அது சரியாக போயிடும், உடம்பு வந்துடும். இன்னொன்று, புத்திசாலித்தனமாக வாழ்ந்தால் உடம்பு கம்மியாயிரும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் உடம்பு அதிகமாகிடும். சில பேர் இருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது இது அப்படி இப்படி ஓவராக ஆராய்ச்சி பண்ணி மனசுக்கு பிடிக்காமல் வாழ்ந்து புத்திசாலித்தனமாக வாழ்ந்து டெர்மினேட்டர் மாதிரி எதை பார்த்தாலும் ஜூம் பண்ணுறது, இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்குன்னு புத்தி தான் வாழும், மனசு வாழாது. அப்போ உடம்பு ஒல்லியாயிரும். புத்தியை பயன்படுத்தி வாழ வேண்டுமே தவிர புத்தியாக வாழக்கூடாது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த 5 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி போயிட்டு யாரெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறத பர்ஃபெக்டாக கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சரியாக சூப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்க, அது என்னென்னு சொல்கிறேன்னா, உடம்பு ஒல்லி ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பசி இல்லாமல் சாப்பிட்றாரு. பசி இல்லாமல் சாப்பிட்டா என்ன ஆகும்? இது உடம்பு கெடுதல், நமக்கு தெரிஞ்சு போச்சா? ஓகே, எவ்வளோ கெடுதல்? ஒரு 100 யூனிட் கெடுதல். இப்போ நாம் அதே வீட்டுக்கு போகிறோம், சாப்பாடு தராங்க, பசி இல்லை, நம்ம சாப்பிட்றோம். நமக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குது. அவருக்கு பசி எடுக்காமல் சாப்பிட்டா ஆபத்துன்னு தெரியாமல் சாப்பிட்றாரு, நம்ம தெரிஞ்சு சாப்பிட்றோம். யாருக்கு ஆபத்து அதிகம்? நமக்கு தான் அதிகம். நம்ம சாப்பிடும் பொழுது, நான் பசி இல்லாமல் சாப்பிட்றேன், இது ஒழுங்காக ஜீரணமே ஆகாது, பசி எடுத்து சாப்பிடலாம் விஷம் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோடய மூஞ்சியெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ என்ன ஆகும்? நினச்சிக்கிட்டே சாப்பிட்டா வியாதி அதிகமாகுமா கம்மியாகுமா? அவரை விட நமக்கு அதிகம் தானே கஷ்டம் வரும். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறாரு, அப்படியே குடிக்கிறார், பிரமாதம், அருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருப்பார். கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளே போய் உடம்பை கெடுக்கிறது 500 யூனிட்டு, அவர் சந்தோஷமாக இருக்குது 250 யூனிட்டு. நெட்டு லாஸ் எவ்வளோ? 250. நம்ம என்ன பண்ணுவோம்? கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு குடிச்சிட்டு, இதன் பிஹெச் வேல்யூ 2.8, இது உள்ளே போய் ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4 குறைச்ச உடனே எலும்பில் இருக்கிற கால்சியமெல்லாம் எடுத்து கொட்டி அப்படின்னு யோசிச்சுட்டே சாப்பிட்டா நமக்கு 50,000 யூனிட்டுக்கு லாஸ் ஆகிரும். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கேன். அறிவு என்பது ஆயுதம், 2 பக்கமும் கூறாக இருக்கிற கத்தி போன்ற ஒரு ஆயுதம். கொஞ்சம் மாற்றி பயன்படுத்த நம்மளே குத்திடும். ஸோ இந்த 5 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு யாராவது வீட்டுக்கு போய் எதை பார்த்தாலும் இது பிளாஸ்டிக்கு, இது இப்படி, இது ஃபோமு, இங்கே கரண்ட் இல்லை, இது இப்படி இருக்குது, சவுண்டு வருது, பேரிங் போயிடுச்சுன்னு நம்ம வேறு நிறையா சொல்லி கொடுத்துட்டோமா? சில பேர் இருக்க ஊருக்குள்ளே போய் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோமா? இப்போ அது இல்லாமல் போயிடுச்சா? அப்போ உடம்புடைய ஒல்லி ஆயிரும். புத்திசாலித்தனமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தால் உடம்பு ஒல்லி. அதைத்தான் வென பிடிச்ச உடம்புன்னு சொல்கிறாங்களே, இதுதான் வென பிடிச்ச உடம்பு இல்லை, ஆராய்ச்சி பண்ணுற உடம்பு. சில பேர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க, அப்படியே உடம்பு அப்படியே ஊதிரும் இல்லையா? ஸோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக வாழ வேண்டாம், ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடுவில் வாழுங்கன்னு சொல்கிறேங்க. அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வீட்டுக்கு போய் நம்ம டெக்னிக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, ஜாலியாக ஃபாலோ பண்ணுங்கள்.
என் கூட ஒரு 10 நாள் இருங்க, ஒரு 4 நாள் இருங்க, என் திட்டுவீங்க, நீயாடா ஹீலர் பாஸ்கர், ஊருக்கெல்லாம் இப்படி பேசிட்டு இப்படி வாழ்கிறே அப்படிம்பீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ மாட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்வேன். புரிஞ்சுங்களா? ஜாலியாக வாழ்கிறதுங்கிறது வேறு, ஸ்ட்ரிக்டாக வாழ்கிறது வேறு. இதுக்கு முன்னால் எதுவுமே தெரியாமல் இருந்தோம், இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக தானே வாழணும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு வேளை கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதா இருந்தால் எப்படி குடிப்பேன்? முதல்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கவே மாட்டேன். ஒரு வேளை குடிக்கிறதா இருந்தால் நான் எப்படி குடிப்பேன்னு சொல்கிறேன். கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து என்ன பண்ணுவேன், குடிக்கும் பொழுது இது கெடுதல்னு நினைக்காம குடிப்பேங்க, அவ்வளோதான். சிம்பிள். ஒன்று குடிக்கக்கூடாது, குடித்தா சந்தோஷமாக குடிக்கணும், இல்லையா குடிச்சு முடிச்சுட்டு ஸ்வாஹா அப்படி சொல்லிடணும். ஸோ உடம்பு திடீர்னு எடை குறையுதுன்னா, ஒன்று பித்தம் புழு பூச்சி அதிகமாக இருக்குது, இன்னும் புத்திசாலித்தனமாக வாழ்கிறீங்க. இல்லைன்னா கால்சியம் உடம்பில் இல்லை, கால்சியம் டிஃபிஷியன்சி, பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாயிருச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4, அது குறையும் பொழுது எலும்பில் இருக்கிற கால்சியம் எடுத்து கொட்டுன்னு. உங்கள் உடம்புல கால்சியமே இல்லை, ரொம்ப டிஃபிஷியன்சி ஆயிடுச்சு, வெயிலுக்கு போகல. அப்போ என்ன பண்ணணும், எண்ணெய் பழ தேங்காவெல்லாம் நான் சொல்ல மாதிரி நல்லா கூழ் மாதிரி அரைச்சி மென்று சாப்பிட்டுட்டு, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு, கால்சியத்தை அதிகம் பண்ணிவிட்டு, ரிச் கால்சியம் நிறையா கேரட்டு சாப்பிட்டுட்டு, கால்சியத்தை அதிகம் பண்ணிவிட்டு, பேதி சாப்பிட்டுட்டு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது ரொம்ப ஒல்லியாக போனவங்க மறுபடியும் நார்மலாக வந்துடுவாங்க. இதுதான், இதை 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஃபேனில் இருக்கும் பொழுதும் எனக்கு வேர்த்துக்கிட்டே இருக்குது, கடினமான உழைப்பு செய்கிற மாதிரி வேர்க்குது அப்படின்னா 2 காரணம். வேர்வை வரக்கு 2 காரணம். அப்நார்மல் டெம்பரேச்சர் ஒரு காரணம், இன்னொன்று கழிவுகள் வெளியே போகிறது ஒரு காரணம். அதாவது நல்லா கேட்டுங்க, திடீர்னு வாழ்க்கையில் எப்பொழுதுமே பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு நீங்கள் திடீர்னு சுடுதண்ணி குடிச்சிட்டு வாங்க, வேர்வை வரும். சுடுதண்ணிலேயே குளிக்கிற நீங்கள் திடீர்னு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வாங்க, வேர்வை சொட்டுன்னு சொட்டும். ஏன்? டெம்பரேச்சர் சேஞ்ச். அதாவது இங்கே வருங்க, வேர்வைன்னு என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, வேர்வைன்னா வெயிலில் மட்டும் வர்றது வேர்வை இல்லை, உடம்புக்கு 37 டிகிரி எப்பெல்லாம் திடீர்னு குப்புன்னு அதிகம் கம்மியானோன்னா பயந்து போய் சுடுதண்ணியை ஊற்றும், இல்லை பச்சை தண்ணியை ஊற்றி அந்த டெம்பரேச்சர் நார்மல் பண்ணுறதுக்காக இம்மிடியட் அர்ஜென்ட் ஒர்க்கு தான் வேர்வை. உடம்பு சூடு பண்ணி மாற்றுறதுங்கிறது ஸ்லோ ஒர்க்கு. டெம்பரேச்சரை நார்மல் பண்ணுறதுக்கு நமது உடம்பு டக்குன்னு எடுக்கிற உடனடி முடிவு வேர்வை சுரப்புகளை ஆக்டிவேட் பண்ணுறது. அப்போது உங்களுக்கு ஃபேன் காற்றுல இருக்கும் பொழுதும் ஏன் வேர்வை வருதுன்னா, பாடி டெம்பரேச்சர் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஒருவேளை ஃபேன் ஆஃப் பண்ணால் சரியாக போகலாம், ஃபேன் காற்று கூட உங்கள் டெம்பரேச்சர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஒருவேளை ஆஃப் பண்ணால் சரியாக போகலாம், இல்லை ரூமில் ஏதாவது சூடு இருக்கலாம், இல்லை குளிர்ச்சி இருக்கலாம். ஸோ வேறு ஏதாவது யோசிங்கன்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் ஃபேன் இல்லை, நீங்கள் இல்லை, உங்கள் உடம்பில் டெம்பரேச்சர் அப்நார்மல் ஆகிற மாதிரி ஏதோ நடந்துருச்சு ரீசெண்டாக. சுட குடிச்சிட்டிங்க, இல்லை ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டிங்க, இல்லை உள்ளங்கால தரையில் வச்சுட்டிங்க, அங்கே மார்பிள் இருந்திருக்கு, மார்பிள் உங்கள் உள்ளங்காலோட உஷ்ணத்தை புரிஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, நம்ம சொல்கிற டெக்னிக்கெல்லாம் யோசிச்சு பார்த்து ஏதாவது மாற்றுங்க, அது சரியாக போயிடும். இதுக்கு காரணம் அப்நார்மல் டெம்பரேச்சரும் உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியே வர்றது தான் காரணம், வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அதை 2ஐயும் சரி பண்ணிங்கன்னா கழிவுகளே இல்லாமல் உடம்புல வராது, டெம்பரேச்சர் நார்மலாக வச்சுக்கிட்டு தான் வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் மாற்றிக்குங்க.